நம்ம கட்டிங் பண்ணுற ஆரி ப்ளவுஸோடைய டிசைன் இது தான். ஃப்ரண்ட் ஒன் சைடு வரும். இது வந்து ஹேண்ட்ஸுக்கு. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது வச்சிடுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இடுப்புடைய அளவு டாட்டுக்கு 1 இன்ச்சு கொடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைடில் வந்து அதிகமாக துணி கேட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு 2 இன்ச்சு நார்மலாகவே போதும். பேக்கு நெக்கு அளவு வந்து என்ன இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட்டிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைடுடைய அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது வச்சிட்றேன். லைன் போட்டு நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் பிரகாரம் நான் வந்து மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவையோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம் சைடில். நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு வந்து என்ன ஷேப்பில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷோல்டருக்கு ஷோல்டர் கரெக்டாக பிடிச்சி பரிமாணமாக நான் வந்து உட்கார வச்சு மார்க் பண்ணுறேன். அந்த வளைவு அழகாக திரும்புகிற மாதிரி வைக்கணும். இந்த மார்க் பார்த்தீங்கன்னாக்கா நெக்குடைய ப்ளவுஸுடைய நெக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். பட் ஆனால் வெட்டக்கூடாது. ஆரி ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நெக்கு வந்து லைனிங்கில் வெட்டவே கூடாது. நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது அடிச்சு திருப்புறோம் இல்லையா. ஸோ வந்து ஆரி எப்படி போட்டிருக்கோ அது ஒட்டின மாதிரி எட்ஜில் நம்ம ஒன் சைடு கைடு மாற்றி கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து நம்ம வச்சு தைச்சோம்னாக்கா அழகாக திரும்பிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்கு வெட்டணுமே தவிர எடுத்தோடனே நம்ம லைனிங்கில் எந்த காரணத்தை கொண்டும் கட்டிங் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கட்டிங் பண்ணோம்னா ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்பராக உட்காராது. ப்ளவுஸுடைய ஆம்பளுடைய சர்க்கிள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தேன். எனக்கு என்ன வருதோ கரெக்டாக அது மார்க்கிங்லேயும் வர மாதிரி நான் வந்து ரவுண்டு போட்டு வெட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலில் ப்ளவுஸுடைய கட்டிங் வீடியோஸ் நிறைய இருக்குது. நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன் உங்களுக்கு. பேக் என்ன அளவு வருதோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஏன்னா ஸ்ட்ரைட் கட்டிங்கு. ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் நம்ம வந்து வெட்டக்கூடாது. ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் ஆரி வருது. ஸோ நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடிச்சு திரும்பணுன்றதுனால அப்ராக்சிமேட்டாக நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். டாட்டுக்கு மார்க் பண்ணுறேன். டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கைடு அளவுக்கு ஒரு மார்க்கு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சைடுடைய அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்ஜின் வச்சுக்கிறேன். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா டாட் வந்து சைடில் ஒரு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டாட் மார்க் பண்ணுறேன். டாட்டு பாருங்கள், சென்டர் கரெக்டாக பிடிச்சிட்டு மிடில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இதுதான் வந்து ஒரு மெயினான மார்க்கு, மெயின் டாட்டுக்கு உண்டான மார்க்கு. ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நார்மலாக அழகாக உட்கார வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மார்க்கு டவுனில் வருது, செகண்ட் மார்க்கு. இப்போது இந்த 3 மார்க்கையும் நம்ம வந்து ஒன்று சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சைடு மார்க்கு. அந்த மிடில்லேருந்து சைடில் எங்கே முடியுதோ தையல் அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது ஏன்னாக்கா சைடு ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு உதவும், அதனால் கட்டிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் நெக்கையும் நம்ம வெட்டலை, பேக் நெக்கையும் நம்ம வெட்டலை. ஸோ மொத்தமாக நம்ம வந்து அடிச்சு தான் திருப்ப போகிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். கரெக்டாக வந்து சென்டர் வந்து பார்த்து வைக்கணும். அதே மாதிரி ஷோல்டருக்கு மேலே கார்னரும் கைடளவு அடிச்சு திருப்புற மாதிரி நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம சென்டர் பண்ணி வைக்கணும். அது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் நகர்ந்துடக்கூடாது. உங்களுக்கு அச்சமாக இருந்ததுன்னா நீங்கள் பின் பண்ணிட்டு கூட தைக்கலாம், கட்டிங் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் வந்து நிறைய ப்ளவுஸு கட்டிங் பண்ணி தைச்சிருக்கிறதுனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பின் பண்ணாமல் அப்படியே கட்டிங் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட கட்டிங் பண்ணிக்கோங்க. பேக் வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் சென்டர் பண்ணி கட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஒன்றோட ஒன்று போட்டிருக்கோம். போட்டு நமக்கு என்ன லென்த்து வேணுமோ அது நம்ம ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணிவிட்டு மேலே எப்படி போட்டு வெட்டோன்னு பாருங்கள். கரெக்டாக சென்டர் பண்ணிவிட்டு வெட்டணும். ஜாயிண்ட் வந்துன்னா மேபி சைடில் 2 சைடு இருக்கு இல்லையா, அந்த 2 சைடுக்கு சமமாக சென்டராக போடணும். அந்த லைனிங்க்கும் அந்த ஆரிக்கும் சென்டர் எந்த காரணத்தை கொண்டும் நகரக்கூடாது. ஸ்லீவுக்கும் நம்ம வந்து ஒன் சைடு கைடு போட்டு தான் அடிச்சு திருப்பணும். மிடில் கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம வந்து அடிச்சு திருப்பினோம்னா கரெக்டாக வர மாதிரி பார்த்துட்டு நம்ம வந்து சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஜாயிண்ட் வந்து சைடில் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒன் சைடு வரும் இல்லையா ஃப்ரண்ட்டில், ஸோ அதை நம்ம வந்து சிங்கிள் லைனிங் எடுத்து நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் வந்து துணியை பார்த்துட்டு நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். இதுலேயும் பாருங்கள், ஷோல்டர் கரெக்டாக சென்டர் கார்னர் உட்கார்ற மாதிரி வச்சுட்டு கட்டிங் பண்ணுறேன். ஆரியில் மட்டும் டபுளாக லைனிங் மடித்து போட்டு நம்ம வந்து மெயின் பீஸை வெட்ட முடியாது. சிங்கிள் தான் ஃப்ரண்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்கு மட்டும் நம்ம வந்து கைடு மாற்றிட்டு அடிச்சு திருவிட்டு எட்ஜி தையல் போட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக நம்ம ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் சிங்கிள் எடுத்துட்டோம். ஒரு பக்கம் எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ மறுபக்கத்துக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் பார்த்துக்கலாம் மிச்சம் இருக்கிற துணியில். ஓகே, வந்துடுச்சு. அதே ஆங்கிளில் போட்டு எடுத்துடலாம் இன்னொரு சைடு.
கீழே வர்ற அந்த யோக் பட்டி டபுளாக மடித்து கட்டிங் பண்ணிக்கலாம். சைடில் துணி பத்தலாம் நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் வந்து லைனிங் வெட்டிட்டோம் தனியாக அந்த பிங்க் கலர் போட்டு. ஸோ அப்படியே வந்து சென்டர் பண்ணி நம்ம க்ரீனை வெட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் பாருங்கள் கரெக்டாக சென்டர் வச்சு மிடில் பார்த்துட்டோம். லைனிங் போட்டு வெட்ட வேண்டியது தான். கரெக்டாக சென்டர் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஹேண்டை கரெக்டாக கைடு வர மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம வெட்டிக்கலாம். அதே மாதிரி கீழ் பக்கத்துலேயும் சென்டர் பார்த்துக்கலாம். அந்த எட்ஜு எங்கே முடியுதோ ஆரி அந்த இடத்துல வந்து நம்ம சிங்கிள் கைடு போட்டு கார்னரில் தைச்சோம்னாக்கா அழகாக திரும்பிடும். இதில் பாருங்கள் 2 ஸ்லீவுக்கு வந்து நெருக்கமாக இருக்குது எம்ப்ராய்டிங்கு. ஸோ அதனால் வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி நம்ம முதல்ல வெட்டிடலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸுக்கு தேவைப்படுது ஜாயிண்ட் வந்து அது 2 பக்கம் சரிசமமாக நம்ம போட்டோம்னாக்கா சென்டர் கிடைக்கும். ஆல்ரெடி சாரியிலே இது வந்து ஒர்க்கு போட்டு வந்தது. ஸோ அதனால் போட்டவங்க தப்பாக போட்டிருக்காங்க. அது அப்படி தப்பாக இருந்தாலும் நம்ம வந்து சரி பண்ணி தான் நம்ம வந்து தைக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சென்டர்ஸை நம்ம வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து ஜாயிண்ட் தாராளமாக நம்ம போட்டு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து சென்டர் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து 2 சமமாக பிரித்து கட்டிங் பண்ணிவிட்டு லைனிங் போட்டு வெட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஸ்லீவ்ஸ்க்கு ஜாயிண்ட் போடும்போது 2 பக்கம் சமமாக நம்ம வந்து ஜாயிண்ட் போடணும். ஒரு பக்கம் போட்டோம்னாக்கா ஒரு பக்கம் ஜாயிண்ட் பெருசாக வந்துடும். ஸோ அந்த ரீசன்னால் தான் நம்ம வந்து 2 பக்கம் சமமாக வந்து ஜாயிண்ட் போடணும். இதில் பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. சென்டர் கிடச்சிச்சு. பேக் சைடில் மட்டும் நமக்கு வந்து ஜாயிண்ட் போடணும். ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம வந்து தனியாக சிங்கிளாக நம்ம வந்து கட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு 2வது போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம ஸ்டைல் ஃபிட் டெய்லர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சில பர்சனல் காரணங்களால் தொடர்ந்து நல்ல வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் சைடு எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ இன்னொரு சைடை வந்து கரெக்டாக பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இதில் ஒரு விஷயம் பாருங்கள், அவங்க ஆரி வந்து கிராஸில் போட்டுக்கிறாங்க. ஸோ அதுவும் நம்மளும் வந்து கிராஸில் தான் நம்ம வந்து போட்டு எடுக்கணும். ஆரி வந்து ஸ்ட்ரைட்டில் போட்டுருந்தாங்கன்னா ஸ்ட்ரைட்டில் எடுத்துடலாம். பட் ஆனால் வந்து இந்த க்ரீனில் கிராஸில் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் பண்ணணும். ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸுக்கு இந்த மறுபடியும் நம்ம வெட்டிக்கலாம்.